ஒரு மனுஷன் எவ்வளவு தாங்க பொறுத்து போறது வாழ்க்கையில? நீங்களே சொல்லுங்க. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு கொஞ்சம் வருஷம். ஆனா, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே மத்தவங்களுக்காகவே வாழ்ற மாரி இருக்கும்போது, அது உங்களால பொறுத்துக்க முடியுமா? ஆனா, அவங்க பொறுத்துப்பாங்க. வேற யாரும் இல்லங்க. நம்ம அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்க தான். எங்க அம்மாவும் அதேதாங்க. எங்களுக்காக, அவங்க வீட்டுக்காருக்காக, அவங்களோட வாழ்க்கைய மொத்தமா எங்களுக்கே அர்ப்பணிச்சுட்டாங்க. அவங்களோட கோல்ஸ் என்ன? அவங்களோட ட்ரீம்ஸ் என்ன? அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும்? அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்கங்க. நீங்க போயிட்டு இப்ப கூட கேட்டு பாருங்க. அம்மா கிட்ட, "உனக்கு என்னம்மா பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, "நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாலே போதும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா, இதுவரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே பணிவிடை செய்றது, அவங்களோட வீட்டுக்காரருக்கு பணிவிடை செய்றது, இப்படிதான் இருக்கு. அதனால, உங்க வீட்ல இருக்க எல்லா லேடீஸ் கிட்டயும் நான் அதான் உண்மையா சொல்றேன். நீங்க வந்து வாழுங்க. தலை நிமிர்ந்து வாழுங்க. ஓகேயா? அதே மாரி மத்தவங்களுக்காக வாழ்றீங்கன்னு தெரியும். அதே மாரி கொஞ்ச நேரம் உங்களுக்காகவும் நீங்க வந்து வாழுங்க. ஹேப்பி உமன்ஸ் டே.